ஹை ஸ்டடி நாம் பார்க்க போகிறது 11th மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா வெக்டர் அல்ஜிப்ரா 1ல பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 8.4ல கொஸ்டின் நம்பர் 4ல find the unit vector perpendicular to each of the vectors a plus b and a minus b where a and b கொடுத்துட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா perpendicular unit vectors கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ பர்பண்டிகுலர் யூனிட் வெக்டார்ஸ்னால் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? பர்பண்டிகுலர் யூனிட் வெக்டார்ஸ் அப்படின்னா நம்ம யூனிட் வெக்டாருடைய ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம ஆல்ரெடி யூனிட் வெக்டார்ஸுடைய ஃபார்முலா போட்டிருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா ஸோ யூனிட் வெக்டார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது n கேப் வெக்டார் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் சரிங்களா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு modulus of b vector. That's called the perpendicular vector உடைய ஃபார்முலா. ஜெனரல் ஃபார்முலா அப்படின்னா இதான் நம்ம சொல்லுவோம் பர்பண்டிகுலர் வெக்டார் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ இதுக்கு ரெண்டுக்கும் பர்பண்டிகுலர் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இந்த ஃபார்முலா நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஃபைண்ட் ஏ பிளஸ் பி கண்டுபிடிக்க போறோம். சொல்யூஷன்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸோ ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் கண்டுபிடிக்க போறோம். ஸோ எடுத்துக்கலாமா? ஏனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டாங்க ஐ வெக்டார் பிளஸ் ஜே வெக்டார் பிளஸ் கே வெக்டார் கொடுத்துட்டாங்க. பிளஸ் பினுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இது ஐ வெக்டார் பிளஸ் 2 ஜே வெக்டார் பார்த்தீங்கன்னா பிளஸ் 3 கே வெக்டார் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ரெண்டு ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ ஆட் பண்ண நமக்கு என்ன வரும்? இங்க பாருங்க, இங்க ஒரு ஐ இங்க ஒரு ஐ இங்க ஒரு ஐக்கு இது ஆட் பண்ணா ஈக்குவல் டு 2 ஐ வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஜே பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஜே இருக்கு, இங்க ஒரு 2 ஜே இருக்கு. பிளஸ் ஜே பிளஸ் 2 1 பிளஸ் 2 ஜே அப்படின்னா பிளஸ் 3 ஜே வெக்டார். சரிங்களா? ஸோ லாஸ்டா பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிளஸ் கே வெக்டார் பிளஸ் இங்க ஒரு 3 வெக்டார் இருக்கு இல்லையா? அப்ப பிளஸ் பாத்தீங்கன்னா 4k வெக்டார். ஸோ பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பினுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 2i பிளஸ் 3j பிளஸ் 4k அப்படின்னு வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இது ஏ பிளஸ் பினுடைய வேல்யூவா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஏ பிளஸ் பினுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பி வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றோம். அடுத்தது தென் அண்ட் ஃபைண்ட் ஏ மைனஸ் பின்னு கேட்குறாங்க. ஸோ எடுத்துக்கலாமா? ஸோ அடுத்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்ப ஏ வெக்டாருடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுதான் ஏ வேல்யூ கொடுத்துட்டாங்க இல்லையா? ஐ வெக்டார் பிளஸ் ஜே வெக்டார் பிளஸ் கே வெக்டார். ஸோ இங்க ஃபார்முலா இருக்கிற மைனஸ் இன்ட்டு பினுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ஐ வெக்டார் பிளஸ் 2 ஜே வெக்டார் பிளஸ் 3 கே வெக்டார். சரிங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா பினுடைய வேல்யூ. ஸோ மைனஸ் உள்ள மல்டி பண்ணிக்கிறோம். ஸோ மல்டி பண்ணிக்கலாமா? இது ஐ வெக்டார் பிளஸ் ஜே வெக்டார் பிளஸ் கே வெக்டார் பார்த்தீங்கன்னா பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஐ வெக்டார் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 ஜே வெக்டார் அதே மாதிரி பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 கே வெக்டார். ஸோ சிம்பிளி பண்ணிக்கலாமா? இது ரெண்டையும் நம்ம என்ன பிளஸ்னா பிளஸ் பண்ணிக்கிறோம், மைனஸ்னா சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம்? therefore a வெக்டார் மைனஸ் b வெக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா therefore a வெக்டார் மைனஸ் b வெக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு i மைனஸ் i. அப்போ பிளஸ் i மைனஸ் i ஆட் பண்ணா 0i வெக்டார்னு வந்துடும். சரியா? நம்ம 0i வெக்டார்னு போடணும் அவசியம் இல்லை. j பார்த்தீங்கன்னா ஸோ இங்க ஒரு j இருக்கு, மைனஸ் 2j இருக்கு. மைனஸ் 2jல பிளஸ் மைனஸ் 2ல பிளஸ் 1 போனா மைனஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜே வெக்டார். ஸோ 1 போடணும் அவசியம் இல்லை, ஜே வெக்டார். அதே மாதிரி இங்க அடுத்து பாத்தீங்கன்னா இங்க கே இருக்கு, இங்க மைனஸ் 3k இருக்கு. ஸோ ரெண்டுமே பிளஸும் மைனஸ் வந்தா சப்ட்ராக்ட் பண்ணிட்டு அது எது பெரிய நம்பரோ அதனுடைய சைன் போட போறோம். அப்ப மைனஸ் 3ல பிளஸ் 1 போனா மைனஸ் பாத்தீங்கன்னா 2k வெக்டார். சரிங்களா? ஸோ இதான் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது? இதான் அதோடைய வேல்யூ பாத்தீங்கன்னா அப்ப ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டாருடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா therefore 0i வெக்டார் மைனஸ் ஜே வெக்டார் மைனஸ் பார்த்தீங்கன்னா 2k வெக்டார். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ மைனஸ் பினுடைய வேல்யூவே.
சரிங்களா? ஸோ ஏ மைனஸ் பி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ யூனிட் பர்பண்டிகுலர் டு யூனிட் வெக்டார்னு கேட்குறான். கொஸ்டின் என்ன கேட்குறான்னா ஃபைண்ட் த யூனிட் வெக்டார்ஸ் பர்பண்டிகுலர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யூனிட் வெக்டார்னா நார்மலாக வெறும் ஏபி கொடுத்தானா இந்த மாதிரி கண்டுபிடிப்போம். இது பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பிக்கு பர்பண்டிகுலர் வெக்டார் கேட்குறான். இப்போ பாவம் என்ன பண்ணோம், இந்த ஏக்கு இருக்கிறதுல ஏ பிளஸ் பி போடணும், கிராஸ் பிக்கு இடத்துல ஏ மைனஸ் பி போடணும். அதாவது இந்த இடத்துல நம்ம எப்படி எழுதலாம் அப்படி பாவலாம் அப்படின்னா, ஸோ என் கேப் வெக்டார் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் சரிங்களா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் பிளஸ் சரிங்களா பி வெக்டார் இதுக்கு கிராஸ் போடணும், கிராஸ் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார். சரியா? அந்த ஃபார்முலாவை சம்முக்கு ஏற்ற மாதிரி மாற்ற போகிறோம். மாடுலஸ் க்ளோஸ் பண்ணிட்டோம் பை ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார், அதே மாதிரி பிளஸ் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபார்முலா. ஸோ இதனுடைய ஃபார்முலானா இந்த யூனிட் வெக்டார்ஸை எப்படி எழுதுறது, இந்த ஆர்டினரி யூனிட் வெக்டார் அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்முலா. இதுக்கேற்ற மாதிரி இந்த ஏக்கு பதிலாக இங்கே ஏ பிளஸ் பி கொடுத்துட்டான், பிக்கு பதிலாக இங்கே ஏ மைனஸ் பின்னு கொடுத்துட்டான். ஸோ இந்த ஃபார்முலா ஏக்கு இடத்துல நான் ஏ பிளஸ் பி போட்டுக்கிறோம், இந்த கிராஸ் ப்ராடக்ட் அப்படியே இருக்கு, பிக்கு பதிலாக ஏ மைனஸ் பி அப்ளை பண்ணிக்கிறோம், ஹோல் டிவைடட் பை இந்த ஏக்கு இடத்துலாம் ஏ பிளஸ் பி, பிக்கு இடத்துலாம் ஏ மைனஸ் பி போட்டுக்கிறோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா தஸ் ஈக்குவல் டு இதனுடைய ஃபார்முலா. சரிங்களா? இப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிராஸ் கண்டுபிடிக்கலாமா? ஸோ என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா யூ டேக் கிராஸ் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ கிராஸ் அப்படின்னா நான் எடுத்துக்கலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி வெக்டார் மாடுலஸ் அப்புறம் எடுக்கலாம். அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா கிராஸ் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார். ஸோ ரெண்டுக்கும் நம்ம கிராஸ் எடுத்துக்கிறோம். ஸோ கிராஸ்னாவே நமக்கு தெரியும் பாக்ஸ்குள்ள ஐ வெக்டார், இது ஜே வெக்டார், இது கே வெக்டார். சரியா? டிட்டர்மினன்ட்டுக்குள்ள எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு மாடுலஸ்னாவே கிராஸ்னாவே ஐஜேகே மாடுலஸ் ஐஜேகே. இப்போ அதே மாதிரி இந்த ஏ பிளஸ் பினுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கோம் 2 3 4. ஐஜேகே வேல்யூ மட்டும் எழுத போறோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேல்யூ அந்த குணங்களை மட்டும் எழுத போறோம். அப்போ ஐனுடைய வேல்யூ 2, ஜேனுடைய வேல்யூ 3, கேனுடைய வேல்யூ வந்து 4. அப்போ இந்த இடத்துல 2 3 4 அப்படின்னு எழுத போறோம். சரிங்களா? அதே மாதிரி எனக்கு ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பின்னா பார்த்தீங்கன்னா 0 -1 -2 ஐக்கு நேரம் 0 போட்டுக்கிறோம். இதனுடைய வேல்யூ வந்து -1, இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா -2 இருக்கு. சரியா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இதனுடைய வேல்யூவா இருக்கு. இப்போ டிட்டர்மினன்ட் நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாமா? ஸோ தட்ஸ் ஈக்குவல் டு ஸோ இது எப்படி டிட்டர்மினன்ட் எக்ஸ்பாண்ட் பண்றதுன்னா இந்த ஐ வெக்டார் எடுத்துட்டா ஸோ அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இந்த ரோவும் இந்த காலமும் போயிடும் இல்லையா? ஸோ வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல் லைன் ரெண்டும் எலிமினேட் ஆகிடும். ஸோ எப்படி மல்டி பண்ணோம், 2 3 சார் -6 ஃபார்முலா மைனஸ், அதே மாதிரி 1 இன்ட்டு -4. அப்போ ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து பிளஸ்ன்னு வந்துடும். சரிங்களா? அடுத்தது எப்பயுமே இது எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபார்முலா படி -4 போடணும். ஸோ இதை எடுத்துட்டா இந்த 4 ஜே வெக்டார் எடுத்துட்டா அதே மாதிரி இதுக்கு நேராக இருக்கிற இந்த காலமும் இந்த ரோவும் போயிடும். சரியா? ஸோ இது போயிடும். அப்போ 4 நம்பர் 2 இன்ட்டு -2 -4 ஃபார்முலா மைனஸ் 0 இன்ட்டு 4 வந்து 0. ஸோ லாஸ்டா கே வெக்டார். ஸோ ஃபர்ஸ்ட் மூணு மட்டும் எக்ஸ்பாண்ட் பண்ணோம். சரியா? இது ரெண்டும் அப்படியே எழுதிக்கிறோம், இந்த மிடில் சைனை மட்டும் மாற்றுறோம். அதே மாதிரி கே வெக்டார் எடுத்துட்டா அதே மாதிரி இந்த ரோ இந்த காலமும் போயிடும். அப்போ 2 இன்ட்டு -1 ஸோ -2 ஃபார்முலா மைனஸ் 0 இன்ட்டு 3 வந்து 0 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாமா? ஸோ ஈக்குவல் டு -6ல 4 போனால் -2 இது பெரிய அப்படின்னா கிரேட்டர் சைன் பார்த்தீங்கன்னா மைனஸ். அப்போ மைனஸ் இல்லையா 2i வெக்டார். சரிங்களா? 2i. அதே மாதிரி இங்கே எடுத்துக்கலாமா? இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 4j வெக்டார். அப்போ 4j வெக்டார் லாஸ்டா பிளஸ் இன்ட்டு மைனஸ் பார்த்தீங்கன்னா 2k வெக்டார். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம எதனுடைய வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ a பிளஸ் பி வெக்டார். சரிங்களா? அதே மாதிரி கிராஸ் a மைனஸ் பி வெக்டார் இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ தட்ஸ் ஈக்குவல் டு இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம எதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இதான் அதனுடைய வேல்யூ. அப்போ மைனஸ் 2i பிளஸ் 4j சரிங்களா மைனஸ் வந்து 2k வெக்டார் இதனுடைய வேல்யூ.
ஸோ நமக்கு ஃபார்முலாவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரூட் எடுக்க சொல்கிறாங்க இல்லையா. ஸோ ஃபார்முலா நம்ம என்ன இருக்குது மாடுலஸ் ஆஃப், ஸோ மாடுலஸ் எடுத்துக்கிறேன் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் சரிங்களா. அதே மாதிரி கிராஸ் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டாருக்கு மாடுலஸ்னா ரூட் எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ ரூட் எடுத்துக்கலாமா. therefore ரூட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஸோ அதனுடைய வேலையெல்லாம் ரூட் எடுத்துக்கிறோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் ரூட் ஆஃப் மைனஸ் 2 ஸ்கொயர் அதே மாதிரி ப்ளஸ் 4 ஸ்கொயர் அதே மாதிரி ப்ளஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ ரூட் எடுத்துட்டா therefore ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர்னா 4 ப்ளஸ் 4 ஸ்கொயர்னா 16 ப்ளஸ் 2 ஸ்கொயர்னா 4 அப்போ ஈக்குவல் டு ரூட் 24. இதை பார்த்து என்ன பண்ணலாம் 6 இன்ட்டு 4ன்னு எழுதலாமா. ஸோ 6 இன்ட்டு 4 இல்லையா. அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 அதே மாதிரி 4 ஸ்கொயர் பண்ணால் 4 4s are 16 2 ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 அப்போ அதை 6 4s எழுதலாம் இல்லைங்களா. அப்போ therefore மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 4க்கு ரூட் எடுத்தா 2 ஆகிடும். therefore 2 ரூட் 6ன்னு எழுதிடலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் அப்போ நமக்கு இதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ பிளஸ் பிக்கும் மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பிக்கு ரூட் எடுக்க போகிறோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ பிளஸ் பினுடைய ரூட் எடுத்துக்கலாமா. ஸோ ரூட் ஆஃப் ஏ பிளஸ் பி வேல்யூ 2 ஸ்கொயர் இல்லைங்களா. ஸோ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். ஸோ ரூட் எடுத்துட்டா ஸோ நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ரூட் 4 ப்ளஸ் 3 ஸ்கொயர்னா 9 4 ஸ்கொயர்னா 16 சரிங்களா அதானே. ஸோ 4 ஸ்கொயர்னா இதை 2 ஸ்கொயர் பண்ணால் தஸ் ஈக்குவல் டு ஸோ பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கலாம் ரூட் எடுத்துக்கலாமா. அப்போ ஸோ ஏ பிளஸ் பின்னா தஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் பண்ணால் இது 4 ஆகிடும் 3 ஸ்கொயர்னா 9 இல்லையா 4 ஸ்கொயர்னா 16 அப்போ பார்த்தீங்கன்னா தஸ் ஈக்குவல் டு வந்து இது 29 தஸ் ஈக்குவல் டு ஸோ தஸ் ஈக்குவல் நம்ம எடுத்துக்கலாமா. ஸோ தஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அப்படின்னா அவள் 4 ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர்னா 2 2s are 4 3 ஸ்கொயர்னா இல்லையா தஸ் ஈக்குவல் டு வந்து மாடுலஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா a cross b by modulus of a into modulus of b. ஸோ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம். ஸோ தஸ் இது நமக்கு தேவையே இல்லை. ஸோ யூனிட் வெக்டார் சரி வரும்போது நம்ம ஃபார்முலாவே நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். இவ்வளோ பெருசு நமக்கு தேவையில்லை. ஸோ யூனிட் வெக்டார்ஸ்னால் நம்ம இதை மட்டும் போட்டாவே போதுமானது. தஸ் ஈக்குவல் டு ஸோ இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அதாவது யூனிட் வெக்டார்ஸ் அப்படின்னாவே இது டாட் ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா இது மாடுலஸ் போட்டுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலாவே பார்த்தீங்கன்னா தஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி ஏ மைனஸ் பி அப்படின்னா நம்ம இது வரைக்கும் போட்டாவே ஸோ போதுமான இந்த பாவம் நமக்கு தேவையில்லை. ஸோ இதுக்கு மட்டும் மாடுலஸ் போட்டால் போதும். தஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் ஏ பிளஸ் பி வெக்டார் கிராஸ் ஏ மைனஸ் பி வெக்டாருக்கு இதுக்கு மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி இதுக்கு மட்டும் மாடுலஸ் போட்டால் போதும். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் எடுக்க தேவையில்லை சரிங்களா. ஈஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு என்னது மாடுலஸாக பார்த்தீங்கன்னா இது ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் எடுத்துட்டு ஸோ இதுக்கு மட்டும் மாடுலஸ் எடுத்தால் போதும். நம்ம ஸோ அது பார்த்தீங்கன்னா டாட் ப்ராடக்ட்ல தான் நம்ம எடுக்கணும். இது கிராஸ் ப்ராடக்ட்ல நம்ம இப்படி எடுத்தாவே போதும். அதாவது தஸ் ஈக்குவல் டு வந்து இதுக்கு மாடுலஸ். ஸோ நம்ம என்ன வேணும் நம்ம இதுதான் கண்டுபிடிச்சிட்டோம். தஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா தஸ் ஈக்குவல் டு அப்போ இது எத்தனை பண்ணோம் 6 into 4 பார்த்தீங்கன்னா இது 24 எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போ இந்த பவர் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். ஸோ n cap equal to plus or minus ஸோ நமக்கு a plus b வெக்டார் a cross b வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுதான் minus 2i வெக்டார் plus 4j வெக்டார் இல்லைங்களா மைனஸ் பார்த்தீங்கன்னா 2k வெக்டார் by ஸோ மாடுலஸ் ஆஃப் a plus b வெக்டார் கிராஸ் ab வெக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு என்ன அப்படின்னா இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ என்னக்குது 2 இது ரூட் 6ன்னு இருக்கு சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறோம் தஸ் ஈக்குவல் டு
ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இது -2 வெளியே எடுத்துட்டு வந்துடலாமா. தஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ், சரிங்களா. தஸ் ஈக்குவல் டு வந்து ஸோ நம்ம வெளியே 2 வெளியே எடுத்துட்டு வந்துட்டா இல்லையா. தஸ் ஈக்குவல் டு வந்து ஸோ 2 வெளியே எடுத்துட்டு வந்துட்டா. ஸோ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ -2 வெளியே எடுத்துட்டு வந்துட்டா. ஸோ தஸ் ஈக்குவல் டு நம்ம 2 வெளியே எடுத்துட்டு வந்துடுறோம். ஸோ 2 வெளியே எடுத்துட்டு வந்துட்டா மைனஸ் I வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் மைனஸ் k வெக்டார் டிவைடட் பை 2√6, சரிங்களா. இந்த 2 கேன்சல் பண்ணா therefore n cap vector equal to so plus or minus இது மைனஸ் I வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் மைனஸ் k வெக்டார் பை √6. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இதனுடைய யூனிட் வெக்டார்ஸ், சரியா. ஸோ இந்த இடத்துல மட்டும் பாவம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஆதி சொல்லிட்டேன், இதை அப்படியே எடுத்துட்டு இதை மட்டும் கிராஸ் பண்ணிக்கணும். ஸோ இது ஒரு முக்கியமான கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க் கொஸ்டின், சரியா. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.